கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபுல்லாக எல்லாமே நல்ல கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க ஆயில் நம்மளுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப பர்த்தான நம்ம ஹேர் ஆயில் ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும், நல்லா சுண்டணும். வெட்டி வேர்லாம் என்ன கலரில் ஆகிடுச்சு. முடி நல்லா கருப்பாக இருக்கும். ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கு, ஹேர் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். ஹேர் ஃபால் ஆகுறத ரொம்ப கம்மி பண்ணும். அதுக்கு மீறி ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நீங்கள் என்ன தண்ணி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா, நல்லா தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நம்ம இன்டேக்காக உள்ள நம்ம வயிற்றுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் நல்ல ஃபுட்டாக சாப்பிடணும். ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு என்ன மட்டும்தான் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க.